ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல சர்டிஃபிகேஷன் வந்து ஷெட்யூல் பண்றதுக்கு என்னென்ன மாரி ப்ராசஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் சர்டிஃபிகேஷன் எழுதின பிறகும், ஷெட்யூல் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் கூப்பன் கோட் அப்ளை பண்றது, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரீ ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இந்த மாரி சர்டிஃபிகேஷன் நம்ம வந்துட்டு வீட்லருந்து எழுதும்போது, என்ன மாரிலாம் இருக்கும்? ரியல் டைம்ல வந்து நமக்கான அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றது இருக்கு இல்லையா? நம்மளுடைய டாக்குமெண்ட் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா சிகேக்கு ஒரு மாரி பண்ணுவாங்க. இல்லன்னா ஆர்கிள், ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு மாரி பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன எப்படி ஷெட்யூல் பண்றது? அதுல இருக்கக்கூடிய அந்த மத்த பெனிஃபிட், மத்த விஷயங்கள நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நீங்க ஏடபிள்யூஎஸ்ல சைட் amazon.com அப்படின்ற சைட் உங்களுக்கு தெரியும். அதுல போயிட்டு நீங்க வந்து சர்டிஃபிகேஷன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன் அக்கவுண்ட் ஆக்சஸ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வராது. உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ நம்ம அமேசான் லாகின் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி ஒரு குட்டி லாகின் ஸ்க்ரீன் வரும். நீங்க அந்த லாகின்ல போயிட்டு உங்களுடைய அமேசான் அக்கவுண்ட் ஆல்ரெடி நீங்க அமேசான் டாட் இன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த இமெயில் ஐடிய கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அத யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோ டூ யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க லாகின் பண்ண உடனே, அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இந்த ட்ரெய்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லி, இப்ப செ setmetrics.com அப்படின்ற அமேசான் அதுக்குள்ள வந்து நீங்க போயிட்டு இந்த மாரி ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா, இங்க தான் ஷெட்யூல் பண்ணணும். ஆனா ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு ரெட் கலர் ஒரு எரர் இருக்கு பார்த்தீங்களா? ப்ளீஸ் அப்டேட் யுவர் செட்டிங்ஸ். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா? உங்க ப்ரொஃபைல்ல வந்து நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்க ப்ரொஃபைல்ல உங்களுடைய கம்பெனி நேம் சப்போஸ் அதுல நெறைய எட்டு போட்டிருப்பாங்க. உங்க நேமு, உங்களுடைய நேம், இமெயில் ஐடி ஆல்ரெடி இமெயில் வச்சு நம்ம லாகின் பண்ணியிருப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஓகேங்களா? கம்பெனி நேம் இல்லன்னா, கம்பெனி நேம் குடுத்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த மாரி சொல்லும். ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ண சொல்லும். அந்த மாரி நீங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண பிறகும், மெயினா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அப்டேட் வந்து கேட்கும். ஓகேவா? இந்த ப்ரொஃபைல் கூட நீங்க ஜஸ்ட் 4 லைன்ல அத அப்டேட் பண்ணிருவீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் தான் இந்த இடத்துல இருக்கும். அப்டி இருந்ததுன்னா, அதுல போயிட்டு உங்களுடைய கம்பெனி நேம், தென் அட்ரஸ் இதெல்லாம் வந்து குடுத்துட்டு, ஓகே பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த இடம் வந்துரும். இப்ப இந்த அப்டேட் இருக்குல்ல, இதான் மெயின் அப்டேட். இது மெயினா செட்டிங்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க. இந்த அப்டேட் பண்ண பிறகு தான் நம்மளால ஷெட்யூல் பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போறேன். இதுல போனீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்றாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மள பத்தியான இன்ஃபர்மேஷன அவங்க கேதர் பண்றாங்க. என்ன இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டா? என்ன என்ன மாரி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகே கன்சல்டன்ட், சேல்ஸ், பிசினஸ் இந்த மாரி என்ன இதெல்லாம் நெறைய இத ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதுக்காக இது கேட்கறாங்க அப்படின்னு. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டெவலப்பர்னா டெவலப்பர் இருக்கு. என்ன ரோல் நீங்க கரண்ட்டா இருக்கீங்கன்றத சூஸ் பண்ணணும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வாட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் உங்க டைப் வந்து என்ன மாரி ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. என்டர்பிரைஸா, ஸ்டார்ட் அப்பா சரிங்களா? நாட் கரண்ட்லி இப்ப எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கவர்ன்மென்ட், எஜுகேஷன், நான் ப்ராஃபிட் இந்த மாரி நெறைய இருக்கு. சரிங்களா? நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு மாரி சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் வித் ஏடபிள்யூஎஸ் எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு 1, 2, 3 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். அதனால லெஸ் தென் 1 இயர் அப்படின்ற மாரி இருக்கலாம். ஏன்னா மினிமம் 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள தான் நம்மளால பார்ட்டிஷன் எக்ஸாமே ஷெட்யூல் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென் ஒர்க் வித் விச் ஆர் த ஏடபிள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம நார்மலா கம்ப்யூட்டர் இல்லாம டேட்டாபேஸ் இருக்கு, ஐஓடி இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, அனலிட்டிக்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் இந்த மாரி ஸ்டோரேஜ் இந்த மாரி இது குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க எதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம் கம்ப்யூட்டர் ஓகேங்களா? டேட்டாபேஸ், ஓகே நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்க நீங்க அதுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் யுவர் வாய்ஸ் இன் தி ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நாங்க யூஸ் பண்ணிக்கட்டுமா? ஃபீட்பேக் இதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? செலக்டிங் எஸ் யூ ஆர் ஆத்தரைஸ் ஏடபிள்யூஎஸ் டூ உங்க சர்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க எஸ் ஆர் நோ வந்து நீங்க குடுக்கலாம். சரிங்களா? அப்படின்ற மாரி நீங்க குடுக்கலாம். இது குடுக்கறனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தரான சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? குடுப்பாங்க. சரிங்களா? அது அடுத்தது நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அந்த மாரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்தர் எப்படி நம்ம இதுலலாம் குடுப்போம் இல்லையா? சம் அடிஷனலா எனக்கு வரணுமா? ஃபீட்பேக் இதெல்லாம் எனக்கு கன்டின்யூ வரணுமானா, நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ண பிறகும், இந்த மாரி இதுக்கு ஒரு வர மார்க்கெட்டிங் இது இருக்கு இல்லைங்களா? அடுத்து நீங்க ஏதாவது டே நடக்குது, கம்யூனிட்டி டே இந்த மாரி வேற ஏதாவது நடக்கும்போது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ணுமான்னு குடுப்பாங்க இல்லையா? அது மாரி கேட்குறாங்க. எஸ் ஐ ஆம் குடுத்துறலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லி, அதாவது சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய எவ்வளோ எக்ஸ்பெர்ட்டா இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணி, அவங்க என்ன பண்ணுவாங்க எஸ்எம்இ ப்ரோகிராம் ஒண்ணு அதாவது நீங்களே வந்து இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ரெடி பண்றாங்கல்ல, அதெல்லாம் அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆத்தரைஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த மாரி எஸ்எம்இ ப்ரோகிராம்ல வந்து நீங்க போறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது டீட்டெயில் வேணும்னா இங்கேயே உங்களுக்கு எஸ் அப்படி ஹியர் அப்படின்னு இதுல கிளிக் பண்ணி போய் நீங்க பார்க்கலாம்.
இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ன்றவங்க. எஸ்எம்இ அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கலாம் வச்சு ஒரு எஸ்எம்இ ப்ரோகிராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு தனியா ட்ரெய்னிங் மாரி குடுப்பாங்க. அவங்கள அவங்கள வச்சு செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. அந்த ட்ரெய்னிங் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல நீங்க அது பார்ட்டிசிபேட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அந்த மாரி இது நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அது தனியா உங்களுக்கு வந்து 1 ஆர் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு மெயிலே வரும் அது வந்துட்டு. சரிங்களா? இப்ப நான் அதுல என்ன பண்றேன், எஸ் அப்டின்ற மாரி குடுத்துட்டு, அப்டேட் டூ கன்ஃபார்ம் குடுத்துடுறேன். சேவ் ஆயிட்டுருக்கு. ஓகே. செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் ஹோம் பட்டன் போறேன். நமக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து போயிருச்சு. தெரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஷெட்யூல் பண்ண போறோம் எக்ஸாம். ஷெட்யூல் எக்ஸாம் குடுக்குறேன். ஓகே. இப்ப என்ன எக்ஸாம் கேட்குது? கீழ அப்படியே ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இதுல 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒண்ணு பிஎஸ்ஐ, இன்னொன்னு பியர்சன். இது 2க்கும் சில டிஃபரெண்ட் இருக்கு. 2 ஆக்சுவலா பேசிக்கா சேம் தான். எக்ஸாம் எழுதல. ஏன்னா பிஎஸ்சிய விட பியர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அதிகம். நீங்க டைரக்ட்டா எழுதுற டைம்ல. இப்ப நம்ம எப்படி இருந்தாலும் வீட்ல தான் எழுத போறோம். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிஎஸ்என் வாட்டெவர் பிஎஸ்என்னே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பேசிக்கா சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா நான் சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிய விட பியர்சனுக்கு தான் நெறைய விதமான சென்டர் குடுத்துருப்பாங்க. அந்த சென்டருக்கு ஏத்த மாரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மாறும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? மத்தபடி கன்டென்ட் சர்டிஃபிகேஷன் அது அவங்க கண்டக்ட் பண்ற அதெல்லாம் சேம் தான். அந்த சென்டருடைய ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெறைய ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்லாம் இங்க ஷோ ஆகுது. இதுல நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப அசோசியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட், அப்புறம் வந்து சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட், சிசாப்ஸ், டெவலப்பர். இந்த 3 விதமா 3லயும் பார்த்தீங்கன்னா அசோசியேட் இருக்கு. இதுல நான் வந்துட்டு ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ல நம்ம பியர்சன் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம தனியா ஆக்சுவலா பியர்சனுக்குள்ள போகும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே. ஓகே. இதுல இது இன்னும் எக்ஸ்ட்ரா குடுக்க சொல்றாங்க. அதாவது இந்தியா அப்படின்றது எல்லாமே என்ன ஸ்டேட் அப்படின்ற மாரி குடுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. நம்ம ஸ்டேட் வந்து குடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஓகேவா? குடுத்துருவோம். தென் வந்து போஸ்டல் கோட் கேட்குறாங்க. 6002 குடுத்துருவோம். எம்ஜிஆர் நகர் ஓகேவா? வாட்டெவர் என்ன அட்ரஸோ நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம், சென்னையே குடுத்துக்கலாம். அட்ரஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஃபோன் நம்பர் இம்பார்ட்டன்ட்னு தெரியல. குடுத்து பார்க்கலாம் என்னன்ட்டு. சரிங்களா? ஃபோன் நம்பர் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 9444223123 இது டம்மி நம்பர் தான். பார்த்துக்கலாம் என்ன வருதுன்னு. பிஎஸ்என்க்கு வந்து இப்ப லாகின் வந்து இதாகுது. ஓகே. பிஎஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி ஏடபிள்யூஎஸ், ஆரக்கிள் எல்லாரோட டை அப் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் சிகே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாரி அந்த ப்ரொசீஜர் மாறும். உங்களோட கோஆர்டினேட்டர் அங்க ஆன்லைன்ல வருவாங்க இல்லையா? ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பியர்சன் நீங்க எழுதும்போது, அதுக்கேத்த மாரி மாறும். இப்ப ஆரக்கிள் எழுதும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும். சிகே எழுதும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும். சிலதுக்கு வந்து ஒரு லிங்க் மாரி டவுன்லோட் ஆகி நீங்க உங்க ஃபோட்டோ எடுத்து உங்கள எல்லாம் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். சிலதுக்கு டைரக்ட்டா காட்டுற மாரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் வீட்லருந்து கண்டக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் வீடியோவா. இப்ப நம்ம ஜஸ்ட் ஷெட்யூல் தான் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப ஷெட்யூல் பண்ணும்போதே கேட்டாங்க. இப்ப நம்ம கோவிட்-19 சிச்சுவேஷன் இருக்கனால எப்படி எடுக்க போறீங்க? இப்போ டெஸ்ட் சென்டர் போறீங்களா? இல்லன்னா ஆஃபீஸ்லேருந்து எழுதுறீங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நம்ம கோவிட்-19 ஷெட்யூல் கண்டிப்பா ஹோம் தான் எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஹோம்ல எப்படி அது எப்படி இருக்கும்னு ரியல் டைம்ல அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தனியா நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே. இதுக்கான ப்ரீ செக்லாம் இருக்கு. ப்ரீ செக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் சரிங்களா? இந்த மாரி ப்ரௌசர்ல வந்துட்டு ஒரு அடிஷனலா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அத நம்ம அடுத்ததுல பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து இப்போ ஹோம் குடுத்துறோம். ஹோம் ஆர் ஆஃபீஸ் அப்படின்ற மாரி குடுத்துட்டு, தென் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. ஒரு அக்ரி கேட்குறாங்க. சரிங்களா? இதில நான் எல்லாமே குடுத்துக்கிறேன். படிச்சு பார்த்துக்கங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட்டு. ஓகே. என்ன லாங்குவேஜ்ல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் அப்படின்ற மாரி 4 லாங்குவேஜ் இருக்கு. சரிங்களா? நாம இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஓகே. இப்போ $150 அப்படின்ற மாரி வந்துட்டு நிக்குது. இதோடைய சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா? ஓகே. இப்ப இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இதில இந்த இடத்துல எதுவும் கூப்பன் கோட் எதுவும் போடுற மாரி இல்ல. நம்ம நெக்ஸ்ட் குடுத்து போலாம். சரிங்களா? இப்ப என்ன எக்ஸாம், இதோட பிரைஸ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு மட்டும் இருக்கு. நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. திரும்பவும் கேட்குது. ஓகே. என்ன மாரி அந்த நம்மட்ட பேசுறாங்க இல்லையா? அவங்க என்ன லாங்குவேஜ்ல பேசணும்னு கேட்குறாங்க.
ப்ராக்டர் அப்படின்னா நம்மட்ட அந்த லாங்குவேஜ்ல அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க இதுல கொரியன் இதெல்லாம் இங்க இல்ல. அங்க வந்து ஜாப்பனீஸ் இல்லன்னா இங்கிலீஷ் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? இங்கிலீஷ் சூஸ் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ்ல நம்மட்ட வந்து பேசுவாங்க. சரிங்களா? நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகே. எக்ஸாம் டேட் வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கு. எக்ஸாம் டேட் கம்பல்சரி கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏஎம், பிஎம்லாம் பார்த்துட்டு எதுவும் மிஸ் ஆயிடாம சரிங்களா? எவ்வளோ நாள் அது ஆக்சுவலா ஒரு 48 ஹவர்ஸ் இல்ல 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியும்? ரீஷெட்யூல் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அ அதுக்காக வந்து ஆனா டைம் வந்து ஏஎம், பிஎம்லாம் பார்த்து கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அது ரொம்ப அக்யூரேட்டா இருங்க. பிஃபோர் தட் உங்களுக்கு வந்து இமெயில் வந்து இமெயில் வந்து 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடியும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அலர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் நீங்க வந்து மறக்காம மெயில ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப சண்டேவே இருக்கு. நம்ம வந்து சண்டே சூஸ் பண்றோம். தென் அப்படி கீழ போனீங்கன்னா, மண்டே ஆஃப்டர்நூன். இப்ப மார்னிங் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன். மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல. அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தா சுத்தமா இல்ல. மார்னிங்ல 2 தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இந்த இடத்துல தெளிவா போட்டாங்க பாருங்க. 6 ஏஎம், 8:30 ஏஎம் அப்படின்ற மாரி குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 6 ஏஎம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நீங்க என்ன பண்ணிறணும்? லாகின் பண்ணி உட்காந்துரணும். சரிங்களா? 6 ஏஎம்க்கு வந்து வராரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பரா எல்லாம் செட்டப் பண்ணி உட்காந்துரணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது எப்படி அந்த ரூம் இருக்கணும், அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம ரியல் டைம் அந்த எக்ஸாம் அப்படி எப்படி ஹோம்ல கண்டக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம ஷெட்யூல் தானே பார்க்க போறோம். ஓகே. நான் 6:00 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் $150 பிளஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட டாக்ஸோட சேர்த்து $27 சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, $177 அப்படின்ற மாரி வந்துருச்சு. ஓகேங்களா? ப்ரொசீட் குடுக்குற மாரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல எதுவும் எக்ஸாம் வவுச்சர் ஏதோ குடுக்குற மாரி இருக்கான்னு பார்க்குறேன். ஆட் அனதர் எக்ஸாம். இன்னொரு எக்ஸாம் கூட ஆட் பண்ணி வர முடியுன்ற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. ப்ரமோஷன் கோட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல தான் யூ கேன் என்டர் யுவர் ஸ்க்ரீன் கோடு வந்து யூ கேன் என்டர் வவுச்சர் ப்ரமோஷன் கோட் அண்ட் பேமெண்ட் ஸ்க்ரீன். பேமெண்ட் ஸ்க்ரீன்ல தான் நம்மளால என்டர் பண்ண முடியும். இப்ப கிடையாது. இப்ப திரும்ப ஒரு வெரிஃபிகேஷன் தான். சரிங்களா? அப்ப நம்ம இங்க தெளிவா பார்த்துக்கணும். என்ன எக்ஸாம் எழுதப் போறோம்? என்ன லாங்குவேஜ்ல எழுதப் போறோம்? அதுக்கான எவ்வளோ நேரம் 140 மினிட்ஸ் அந்த எக்ஸாமோட டைம். தென் அப்பாயின்ட்மென்ட் வந்து எந்த டேட் அண்ட் டைம்ல நம்ம குடுத்துருக்கிறோம். ஏதாவது சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துல இருந்து கூட போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து ரிமூவ் பண்ற மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. தென் இன்னொரு சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்ஸ் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, செக் அவுட் பண்ணலாம். செக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த திரும்பவும் ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. என்னென்ன பாலிசி சரிங்களா? இதோடைய எப்படி இந்த வேலிடிட்டி என்ன, மத்த டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் ப்ரோகிராம், பார்ட்டிசிபேட் ரெக்ரூட்மென்ட் என்ன இருக்கணும், சரிங்களா? என்ன மாரியான ஸ்கோர் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துக்கங்க. சரிங்களா? ரீடேக் எப்படி எடுக்கிறது? ரீடேக் இருக்குதா? இல்லையா? ரீடேக்லாம் ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன்ல கிடையாது. சரிங்களா? சிகேல மட்டும் தான் ரீடேக் எடுக்க முடியும். சரிங்களா? நார்மலா எவ்வளோ நாளுக்கு அப்புறம் எடுக்க முடியும். நீங்க பணம் பே பண்ணா கூட, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எவ்வளோ நாள்ல உடனே எடுத்துற முடியாது. அதுக்குன்னு சர்டன் டைம் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் ஒரு 1 வீக் அந்த மாரி டைம் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? அப்புறம் என்னென்ன மாரியான ஐடி ப்ரூஃப்லாம் நீங்க குடுக்கணும். கரெக்ட்டா உங்க நேம் நீங்க நல்லா பார்த்துங்க. உங்க நேம் வந்து ப்ராப்பரா இருக்கிற மாரி உங்க ப்ரொஃபைல்ல நீங்க செட் பண்ணீங்க. சரிங்களா? அது கம்பல்சரி குடுக்கணும். ஏன்னா நீங்க அந்த அதுல எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. நேம் வந்து மேட்ச்சா நீங்க குடுத்துறக்கூடாது. உங்க ப்ரொஃபைல் அதுக்கேத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்க செட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? உங்க ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அது குடுத்துக்கணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் பெரும்பாலும் டிரைவிங் லைசென்ஸ் இல்லன்னா பாஸ்போர்ட் அதான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கு ஏத்த மாரி பார்த்துங்க. சரிங்களா? நேஷனல் கார்டு, ஆதார் கார்டும் குடுத்துருக்காங்க. பட் நீங்க மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஹை லெவல் பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா டிரைவிங் லைசென்ஸ் யூஸ் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஓகே. தென் இதெல்லாம் படிச்சு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நான் திரும்ப அக்செப்ட் பண்றேன். ஓகே. இப்ப நமக்கு வந்து டேஷ்போர்ட் வந்துருச்சு. பில்லிங் பணம் பே பண்றதுக்கான பிளேஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, வவுச்சர் இருக்கு. இப்ப இந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அ ஏதாவது வவுச்சர் உங்க ஃப்ரெண்டோ இல்லன்னா நீங்களோ வவுச்சர் அதாவது ப்ரீவியஸா நீங்க ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பெனிஃபிட்ல இருந்து கிடைக்கும். ஒண்ணு தெரிஞ்சுங்க ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்க எழுதுறீங்க அப்டின்னா, எவ்ரி சர்டிஃபிகேஷன் எழுதின பிறகு உங்களுக்கே ஒரு 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 வவுச்சர் குடுப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நீங்க எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 50% வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்துட்டு டிடெக்ட் பண்ற மாரி ஒரு வவுச்சர் கூட உங்களுக்கு ஃப்ரீயா குடுப்பாங்க. அது மாரி மார்க்கெட்லயே நெறைய பேர் வந்து சில பேர் அந்த வவுச்சர் கோட வந்து குடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து இங்க பெனிஃபிட் அப்டின்ற இடத்துல இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த இடத்துல பெனிஃபிட் அப்டின்னு இருக்கும் இல்லைங்களா? நம்ம சர்டிஃபிகேஷன் லாகின் பண்ண பிறகும், அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்குள்ள வந்துட்டோம். அதனால இது ஓப்பன் ஆகல. ஓகே. எனிவே வந்து அந்த மாரி வவுச்சர் கோடு உங்கட்ட இருக்கு அப்டின்னா நீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஒரு 50% வவுச்சர் கூட தான் பெரும்பாலும் நீங்களே எழுதுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பெனிஃபிட்ல போனீங்கன்னா, அத கிளைம் பண்ணிக்கலாம். அந்த கோட நீங்க போட்டீங்க அப்டின்னா, 50% இந்த 150ல வந்து $75 அப்டின்ற மாரி டிடக்ட் ஆயிடும். அதுக்கு ஏத்த மாரி டாக்ஸும் டிடக்ட் ஆயிடும்.
2 ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து வரும். இதில அப்படியே ஆஃப் த ரேட் வந்து உங்களுக்கு கட் ஆயிடும். சரிங்களா? அந்த மாரி ப்ரோமோ கோட வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களோட கார்ட் டீட்டெயில் குடுத்துட்டு, நீங்க பேலன்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் வந்து கண்டிப்பா உங்களால ரீடேக் பண்ண முடியும். சரிங்களா? ரீடேக் பண்ண முடியாம இல்ல. ரீடேக் மீன்ஸ் நீங்க என்னது ரீஷெட்யூல் பண்ண முடியும். நீங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க பிரிப்பேர் ஆகல அப்படின்னா, கம்பல்சரி அந்த 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், 1 டே தான் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வந்து அத ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். சரிங்களா? எத்தன முறை வேணா ரீஷெட்யூல் பண்ணலாம். எந்த இடத்துலயுமே நீங்க சிகேவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா, ரீஷெட்யூல் பண்றதுக்கு எதுக்குமே காசு கிடையாது. எந்த எக்ஸாம் இன்க்ளூடிங் டெராஃபார்ம் எல்லாமே வந்து அப்படிதான். டெராஃபார்ம் வந்து கேன்சல் அப்படின்னு குடுத்துட்டு பண்ணுவோம். சிகே அந்த மாரி தான். கேன்சல் பண்ணிட்டு திருப்பி நீங்க ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாரி நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். நீங்க வந்துட்டு ஏன்னா ஒரே அட்டெம்ப்ட் இருக்க எக்ஸாம்க்கு வந்து நீங்க ரொம்ப கவனமா வந்து நல்லா பிரிப்பரேஷனோட போணும் நீங்க வந்துட்டு. சரிங்களா? ஓகே. இதான் நீங்க டீட்டெயில். இந்த இடத்துல நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இமெயில் வந்து வந்துரும். இந்த டேட்ல இந்த டைம்ல வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாரி வந்துரும். சரிங்களா? அதுக்கேத்த மாரி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா நம்ம மெயில்லேருந்து கூட லாகின் பண்ணிக்கலாம். இந்த பியர்சன் இந்த எப்படி எக்ஸாம் லிங்க் வந்து இந்த நம்ம பியர்சனுக்கு வர்றதுக்கு வந்து அந்த லிங்கோட உங்களுக்கு இமெயிலே வந்துரும். அந்த இமெயிலேருந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பியர்சன் தான் வரும். இங்க இருந்து எப்படி வந்து எக்ஸாம் வந்து ஓப்பன் ஆகும், கண்டக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்ப வந்து எப்படி உங்களோட ரூம் எப்படி இருக்கணும்? எப்படி உங்கள கண்டக்ட் பண்ணுவாங்க? சரிங்களா? ஒரே வீடியோல கூட நம்ம Oracle, AWS அண்ட் CK 3மே எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எந்த மாரி இருந்துச்சு? ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி ஐடி ப்ரூஃப் காட்டணும்? அதுல இருந்த டிஃபிகல்டீஸ் சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் நம்ம பேசுனதுல என்ன மாரியான டிஃபிகல்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க? எக்ஸாம்ஸ் வந்து சடனா சம்டைம்ஸ் யாரோ ஒருத்தர் குறுக்க போயிட்டாங்க எக்ஸாம் ஹால்க்குள்ள அப்படின்னா, இல்ல என்ன மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படின்றது தான் நான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அது இருக்கும். சரிங்களா? ஓகே. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து அ டெக்னாலஜி வீடியோ மட்டும் கிடையாது. இந்த மாரியான எக்ஸாம் சர்டிஃபிகேஷனுக்கான பிரிப்பரேஷன் பிளஸ் வந்து சர்டிஃபிகேஷன் எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படின்ற வீடியோ நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.